அந்த பருந்து வந்து என்ன சாப்பிட வருது, என்ன நீ காப்பாற்று, நான் உன்னை சரணாகதி அடைகிறேன், என்னை காப்பாற்று அப்படின்னு அந்த புறா கேட்கறது. நம்ம ராஜாவாச்சே, அவளைய மனுஷனையே காப்பாற்றுவார், புறாவையை காப்பாற்ற மாட்டார், வாக்கு கொடுக்குறார், நீ கவலைப்படாத, இந்த பருந்து உன்னை சாப்பிட்றாது. அந்த புறாவுக்கு அடைக்கலம் கொடுத்துட்டார். பருந்து வர்றது கிளம்பி, பருந்து வந்து இப்போது சாப்பிட வந்த உடனே இவர் தடுத்துட்டார். பருந்தை பார்த்து, நீ என்ன பண்ணாத, இதை சாப்பிடக்கூடாது. இப்போ பருந்து உடனே நியாயம் கேட்கறது, நான் அந்த புறாவை சாப்பிடுவது என் இயல்பு இல்லையா? ஒரு பருந்து என்ன பண்ணும், பாம்பை சாப்பிடும், புறாவை சாப்பிடும், பூச்சியை சாப்பிடும், அது எனது இறை, எனது இறையை சாப்பிடக்கூடாது என்று நீ தடுக்கலாமா? தர்மத்தின்படி நியாயமா? அது தப்பு. உடனே இந்த புறா சொல்கிறது உடனே ராஜா கிட்ட, ராஜாவே எனக்கு நீ வாக்கு கொடுத்துருக்க, நீ என்ன பண்ணணும், என்னை காப்பாற்றணும், நீ என்ன பண்ண முடியாது, இப்போது வாக்கை மீறினால தர்மம் ஆகுமா? பாருங்கள், தர்ம சங்கடமான தான் தர்ம சங்கடம். இரண்டு பக்கமும் தர்மம் இருக்கிறது. அந்த இரண்டு தர்மத்திலே எது சிறந்த தர்மம் எப்படி பார்க்க முடியும்? நம்ம வாய்ப்பு மிக குறைவு, எப்படின்னு தெரியல. ஆனால் இந்த இரண்டிலும் எதற்கு முக்கியத்துவம் நியாயப்படி கொடுக்க வேண்டும் என்றால் சரணாகதிக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்.